வெயிட் இந்த ரீல் ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்புறம் உங்க ஸ்கின்னுக்கு டெய்லி நடக்கிற டேமேஜ்லாம் உங்களுக்கு தெரியாம போயிடும். Hey guys, if you don't know, I'm Priya. நம்ம டெய்லியும் காலேஜ், ஆஃபீஸ், டஸ்ட், பொல்யூஷன், டிராபிக்னு இந்த வெயில்ல படாத பாடுபட்டு சுத்திட்டு வரோம். உங்களுக்கு என்ன தோணுது, நம்ம வீட்டுக்கு வந்தோடனே பொல்யூஷன் எல்லாம் நம்ம ஃபேஸை விட்டு போயிடும்னா? நோ, கிடையவே கிடையாது. அது எல்லாமே நம்ம ஃபேஸ் மேலதான் இருக்கும். டஸ்ட், பொல்யூஷன், எக்ஸஸ் ஆயில்னு சொல்லி எல்லாமே செட் ஆயிரும். ஒரு ரியல் லைஃப் சினாரியோ ஆஃப்டர் லாங் டே என்ன, நம்ம எல்லாம் வீட்டுக்கு வந்தோடனே பேக்கை தூக்கி போட்டுருவோம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம், ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம். பட் ஆனா ஃபேஸ் ஓகே அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணிட்டு போன் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதான் ஃபேஸ்ல ஒன்னும் தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல. ஆக்சுவலி நம்ம கண்ணுக்கு தெரியாத பொல்யூஷன் தான் நம்ம ஃபேஸ்க்கு ரொம்ப டேஞ்சரஸ். அப்படியே நம்ம ஸ்கின்ல செட்டில் ஆகி ஸ்லோவா நம்ம ஸ்கின் நல்லா டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் யோசிப்போம், நம்ம ஸ்கின் ஏன் ஒழுங்காவே இல்ல, ஏன் டெக்ஸ்சர் எல்லாம் மாறிடுச்சு, ஏன் இந்த ஸ்மால் பம்ப்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லி. பட் எப்பவுமே ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் நீங்க உங்க ஸ்கின்னை ஒழுங்கா கிளீன் பண்ணாததுதான் முக்கியமான ப்ராப்ளமாவே இருக்கும். அப்புறம் என்ன பிளேம் பண்ணுவோம், ஃபேஸ் வாஷ் தான் ப்ராப்ளம், இந்த ஸ்கின் கேரே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆக்சுவலா அதுக்கு ஸ்கின் கேர் ப்ராப்ளம் இல்ல. ப்ராப்ளம் என்னன்னா, உங்க ஸ்கின்ல அக்யூமுலேட் ஆயிருக்க டர்ட், எக்ஸஸ் ஆயில், பொல்யூஷன் எல்லாம் ஒழுங்காவே கிளென்ஸ் பண்ணாம அதுக்கு மேல நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றது தான். அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் என் ஸ்கின்னுக்கு நான் எடுக்க மாட்டேன். சோ வீட்டுக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் வேலை என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல லா பிங்கோட ஃபேஸ் வாஷ் ஒரு நாள் ஃபுல்லா கலெக்ட் ஆன டர்ட், எக்ஸஸ் ஆயில், பொல்யூஷன் எல்லாத்தையுமே கிளீனா கிளென்ஸ் பண்ணிடும். அண்ட் இந்த ஃபேஸ் வாஷ் நம்ம ஃபேஸ்ல இருக்க டேனை ரிமூவ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ஸ்டன்ட் பிரைட்னஸுமே உங்களால பார்க்க முடியும். And நான் வெளியே போறேன் அப்படின்னா சன்ஸ்கிரீன் இஸ் நான் நெகோஷியபிள். இது லா பிங்கோட விட்டமின் சி சன்ஸ்கிரீன் வித் SPF 50 PA++++. இது நம்மளோட டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன்ஸ் ரெடியூஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மார்னிங் அப்ளை பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது, அடிக்கடி அப்ளை பண்ணணும். அண்ட் என்னோட லாஸ்ட் ஸ்டெப் கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ். ஜஸ்ட் ஒன் ஸ்ப்ரே நல்லா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும். எதுவுமே லா பிங்கோட ஃப்ரேக்ரன்ஸ் தான். இது நல்ல லாங் லாஸ்டிங் அண்ட் ரொம்பவே போல்டான ஒரு சென்ட் கொடுக்கும். லைக் கொஞ்சமா சிட்ரஸி, ஃப்ரெஷ் ஸ்பைஸ் அண்ட் அரோமேட்டிக் வுட்ஸ் அந்த மாதிரி லைட்டா சென்ட் கொடுக்கும். பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா அது நம்ம ஸ்கின்னுக்கு தர எஃபெக்ட்ஸை நம்ம தான் ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணணும். அதுதான் எனக்கு லா பிங்கோட ரொட்டீன் ரொம்பவே பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இதுதான், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 100% மைக்ரோ பிளாஸ்டிக் ஃப்ரீ ஃபார்முலேஷன். டெய்லியும் வெயில்ல சுத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க ஸ்கின்னுக்கு பேம்பரிங் ரொம்பவே அவசியம். ஓகே, இப்போ ஹானஸ்டா சொல்லுங்க, வீட்டுக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஃபேஸ் வாஷா இல்ல போனா? கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட்ல பார்க்கலாம். பாய்.